Hi guys, இன்னைக்கு வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். நீங்க HRIT ரெக்ரூட்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல HRIT ரெக்ரூட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு பேசிக்கான ஸ்கில் செட் என்னன்னா நாக்குரியில சோர்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இன்னைக்கு வீடியோல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்றது, செகண்ட் நாக்குரியில எப்படி சோர்சிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது, நார்மல் கீவேர்ட் சர்ச் அண்ட் பூலியன் கீவேர்ட் சர்ச், தேர்ட் நாக்குரியில எப்படி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி வருது, அண்ட் ஃபோர்த் நாக்குரியில எப்படி எஃபெக்டிவா சோர்ஸ் பண்ணி கேண்டிடேட்டை எடுக்கிறது, ஃபைனலா நான் நாக்குரி யூஸ் பண்ணியே லைவ் டெமோ காமிக்க போறேன். நார்மல் கீவேர்ட் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது, பூலியன் கீவேர்ட் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நாக்குரியில எப்படி சோர்ஸ் பண்றதுன்னு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்றது பத்தி தான் சொல்ல போறேன். லைவா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எப்படி நான் டெமோ நாக்குரியில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு ஜேடியில். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது ஜாவா டெவலப்பர் 3 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு ஜாவா டெவலப்பர்னா பேக் அண்ட் டெவலப்பர். ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, டெக்னாலஜிஸ்லாம் எனக்கு ஃபெமிலியராக இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ண தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டெவலப்பர்னா என்ன, ஜஸ்ட் நார்மலாக பேசிக்காக ஒரு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரன் ஆகுது, பேசிக்காக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா அதே மாதிரி டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டெய்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ ரெகுலர் பேசிஸில் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன மாதிரி கேண்டிடேட் பார்க்குறாங்கன்னா ஒரு மிட் லெவல் டு சீனியர் லெவல். ஸோ இதில் டிசைன் அண்ட் டெவலப் அவங்க ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு ஜாவாவில் கோடு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் இதில் ஏதாவது ஒன்று. அண்ட் தென் ரெஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெய்லி பேசிஸ் பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது மேண்டேட்ரி ஸ்கில் செட். ஸோ இங்கே எதெல்லாம் மேண்டேட்ரி கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கில் செட்லாம் அவங்க கிட்ட இருக்கணும். அவங்க ப்ரொஃபைல்ஸில் மேண்டேட்ரி, மஸ்ட்டு, ப்ரொஃபிஷியன்சி, எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ அந்த விஷயம் எல்லாமே உங்கள் ப்ரொஃபைல்ஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே இட் ஒன்ட் பி குட். ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குட் நாலேஜ், பேசிக் நாலேஜ்னால் அது இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். பட் இந்த ஸ்கில் செட் எல்லாமே இருக்கணும். அதுதான் மஸ்ட். இப்போ ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், MySQL இருக்கணும். குட் டு ஹாவ்னா மைக்ரோ சர்வீசஸ் சப்போஸ் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா 3 to 5 yearsனா அவங்க 2 years 8 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மேம், இல்லை 2 years 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி கன்சிடர் பண்ணலான்னா இல்லை. அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 3 to 5 yearsனா 3 to 5 years தான் நீங்கள் பார்க்கணும். லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்னா ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஹைப்ரிட் அதை மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னா ரெக்ரூட்டர்ஸ் பண்ணுறது, சப்போஸ் ஒரு ஷார்ட் டைமில் ப்ரொஃபைல்ஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் இமீடியட் ஆர் லெஸ் தென் 15 days இருக்க பர்சன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ப்ரொஃபைல் 70 to 80% மேட்ச் ஆனாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நார்மல் சர்ச் எப்படி கீவேர்ட்ஸ் போடுவோன்னா ஸோ அந்த ரோல் என்ன, ஜாவா டெவலப்பர் இல்லை பேக் அண்ட் ஜாவா டெவலப்பர் போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன மேண்டட்ரி ஸ்கில் செட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் பூட், ரெஸ்ட் ஏபிஐ, MySQL. ஸோ வேறு என்னெல்லாம் ஸ்கில் செட் அங்கே போட்டிருக்காங்களோ டீபக்கிங், எரர் ஃபிக்ஸிங்னா டீபக்கிங் இதுதான் நார்மல் சர்ச். ஓகேங்களா? இப்போ பூலியன் சர்ச். ஸோ நார்மல் சர்ச்சுக்கும் பூலியன் சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது நார்மல் சர்ச் நீங்கள் கீவேர்ட் போட்டாலுமே வரும். பட் பூலியன் சர்ச் எக்ஸாக்டாக வரும், உங்களோட டைமை ரெடியூஸ் பண்ணும். இப்போ நார்மல் சர்ச்சில் இப்போ ஜாவா டெவலப்பர், ஸ்ப்ரிங் பூட் வேறு யாரெல்லாம் ஜாவா யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரொஃபைல்ஸும் காமிக்கும். பட் பூலியன் சர்ச்சில் நீங்கள் போடுற கீவேர்ட்ஸ் வித் அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஈஸியாக உங்களோட டைமும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் 3 ஆப்ரேட்டர் மேண்டட்ரி. ஒன்று பார்த்தீங்கன்னா அண்டுனா மேண்டட்ரி ஸ்கில் செட். ஆர் திஸ் ஆர் தட், அதாவது ஜாவாவும் பேக் எண்டு, பைத்தானும் பேக் எண்ட், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்கில் செட் இருந்தால் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாவா டெவலப்பர்லேயே ஸ்ப்ரிங் பூட்ன்றது ஃப்ரேம் ஒர்க். ஸ்ப்ரிங் இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்ப்ரிங் பூட் இருந்தாலும் ஓகே. நாட்னா தேவையில்லை, அதாவது டெஸ்டிங் ப்ரொஃபைல்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் ஜாவா ஆர் J2E, இல்லைனா ஜாவா ஆர் ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர் ஆர் பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு போடலாம். ஸ்ப்ரிங் ஆர் ஸ்ப்ரிங் பூட் ஏதாவது ஒன்று இருந்தால் ஓகே. பட் அண்ட் ஆட் பண்ணணும்.
ஸோ ஜாவா கூட இந்த ரெண்டு ப்ரொஃபைல் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஓகே. ரெஸ்ட் ஏபிஐ இல்லை ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐயும் போடலாம். அண்ட் எஸ்கியூஎல் எங்களுக்கு நமக்கு தேவை டேட்டாபேஸ் அண்ட் நாட் டெஸ்டிங் ப்ரொஃபைல் சொல்லி மென்ஷன் பண்ணணும். அண்ட் நாட் சப்போர்ட்டிங். ஸோ இதுதான் பூலியன் சர்ச். இப்போ நான் லைவாக வந்து நாக்குரியில் எப்படி வந்து ப்ரொஃபைல் சோர்ஸ் பண்ணுறது நார்மல் அண்ட் பூலியன் சர்ச்சோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். விஷயம் மெயினாக இருக்கணும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் சர்ச் பண்ணும்போது மேண்டட்ரி ப்ரொஃபிஷியன்சி எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்கில் செட் வந்து நம்ம போட்டு சர்ச் பண்ணணும். அதே மாதிரி அவங்க சிவிலையுமே இருக்கணும். அப்போ தான் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 to 5 years ப்ரோக்ராமிங்கில் வந்து பேக்எண்ட் ஜாவா பைத்தான் கோலாங் நோட்.jsன்னு இருக்குது. அண்ட் டேட்டாபேஸ் வந்து நாலேஜ் அதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி பேசிக்கான வெப் டெக்னாலஜிஸ் வந்து ரெஸ்ட் ஏபிஐ அந்த ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால். அதே மாதிரி பேக்எண்ட்னாலே மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டு சிஐசிடி பைப்லைன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டீபக்கிங் பேசிக்ஸ். ஸோ இதில் நம்ம எப்படி சர்ச் பண்ண போகிறோன்னா பேக்எண்ட் டெவலப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்எண்ட் டெவலப்பர் backend developer. நம்ம ஜாவா ப்ரிஃபர்டுன்னு சொல்லிட்டாங்க. சில இதில் வந்து ஜேடியில் கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு ஜாவாவில் தான் வேணும்னா ஜாவா பேக்எண்ட் டெவலப்பர். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் நாங்கள் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் சார்ஜிபிடியில் போட்டு ப்ரைமரி கீ ஸ்கில் செட்டுன்னு போடுங்க. இட் வில் கம். ப்ரைமரின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜாவான்னு சொல்லிட்டதால நான் ஜாவான்னு போட்டுட்டேன். ஸோ பேக்எண்டில் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அண்ட் ஹெச்டிடிபி ப்ரோக்கர் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ அண்ட் இதில் வந்து டேட்டா பேஸில் வந்து எஸ்கியூஎல் காமனாக கொடுங்க. நீங்கள் காலில் கேட்டுக்கலாம் எஸ்கியூஎல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஐசிடி கிட் டீபக்கிங் அதே மாதிரி கிளவுட். ஸோ கிளவுட் இது வந்து நார்மல் கீவேர்ட்ஸு. நான் பூலியன் உங்களுக்கு அகெயின் நான் வந்து இங்கே ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கேன்னா பேக்எண்ட் டெவலப்பர் மட்டும் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அது ஹைலைட் பண்ணும். அதே மாதிரி இதில் ஜேடியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 3 to 5 years. கேண்டிடேட் லொக்கேஷன்ஸ் வந்து சென்னை பெங்களூர். சில கிளைண்ட் வந்து பேன் இந்தியா அப்படின்னா நீங்கள் பேன் இந்தியா இங்கே கொடுத்துக்கலாம். சென்னை பெங்களூர். இங்கே கீழே இருக்க இந்த இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சென்னை பெங்களூர் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் சென்னையில் இருக்கவங்க பெங்களூருக்கும் வரலாம், பெங்களூரில் இருக்கவங்க சென்னைக்கும் வரலாம். வேறு ஏதாவது லொக்கேஷன் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூனேயில் இருக்கவங்க சென்னைக்கு வரதுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பெங்களூர் வரதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா பூனேலேருந்து சென்னை பெங்களூர் வரதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 2 லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா சென்னை மட்டும் கொடுங்க. பிகாஸ் அந்த லொக்கேஷனில் இருக்கவங்க மேக்ஸிமம் வருவாங்க. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வருவாங்க, சென்னையிலேருந்து பெங்களூர். பட் அதர் தென் நார்த் சைட் லொக்கேஷன்ஸ்க்கு வரதுக்கு லெஸ் பாசிபிள்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இப்போ மேக்ஸ் பட்ஜெட் வந்து இதுக்கு வந்து 15 LPA கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கரண்ட் சிடிசி 5 to 11 வரைக்கும் போட்டால் தான் நெகோஷியேட் பண்ண முடியும் சேலரி. நீங்கள் 15 போட்டிங்கன்னா 15 அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, அகைன் 15க்கு வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க மினிமம் 5ஆவது இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி குட். அதுக்கப்புறம் 0 to 5 கரண்ட்லி சர்விங். ஸ்பெசிஃபிக்காக பிடெக் கொடுத்துருக்கும் போது நம்ம ஸ்பெசிஃபிக் கொடுத்துட்டு இங்கே கீழே போயிட்டு பிடெக் கொடுங்க. அண்ட் ஃபுல் டைம் தான் ஹையர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்டிவாக 15 டேஸாக வந்து அவங்க அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸை வந்து டெய்லி சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா ஸோ தே ஆர் அகைன் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஓவரால் 8,062 ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம வந்து ரீஃபைன் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். அகெயின் ஏதாவது கீவேர்ட்ஸ் போட்டு எனக்கு வந்து ஜாவாவில் போட்டாச்சா, இப்போ வந்து எனக்கு MySQL வேணும், இல்லை வேறு ஏதாவது பேங்கிங் டொமைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, MySQL பேங்கிங் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணவங்க வேணும், பேங்கிங் செக்டார்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கரண்ட் கம்பெனி, ஸோ அது எதாவது ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் கம்பெனின்னு போட்டு சர்ச் பண்ணலாம். டிசிஎஸ்ஸா இன்ஃபோசிஸா. லொக்கேஷன் அகெயின் நம்ம வந்து சென்னை
பெங்களூர் கொடுக்குறோம். ஸோ இங்கே அகெயின் வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து இங்கே போயிட்டு நான் கரண்ட்லி சர்விங் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அகெயின் இட் வில் ரிஃபைன். ஏற்கனவே 6000 இருந்துச்சு, 5000க்கு ரிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது இன்னுமே நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்படி தான் பெங்களூர் கரண்ட் லொக்கேஷன், ஸோ சென்னை. இதில் வந்து நீங்கள் பார்த்து தான் ஃபில்டர் பண்ணி சோர்ஸ் பண்ணி எடுக்கணும். எதில் மேக்ஸிமம் கீவேர்ட்ஸ் வந்து ரிலவெண்டடாக இருக்கோ அதில் நீங்கள் பார்த்து சோர்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் இன்னுமே எப்படி ஃபில்டர் பண்ணலான்னா பூலியன் சர்ச். அகெயின் ரெடக்ஸ் போயிட்டு சர்ச் ரெஸ்யூமே கொடுத்தீங்கன்னா, ஸோ நம்ம இதை பூலியன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் ஆன் கொடுத்துட்டு, ஸோ அகெயின் இஃப் யூ கிவ் த பூலியன் கீவேர்ட் சர்ச்னு கொடுத்தீங்கன்னா இட் வரும். அண்ட் ஆர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா அண்டுன்றது வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் டிஜாங்கோ இது ரெண்டுமே வேணும். அண்டுன்றது மஸ்ட் இருக்கணும். ஆர்னா வந்து இப்போ ஜாவாவும் பேக்எண்ட் தான், கோலாங்கும் பேக்எண்ட் தான். இது ரெண்டுத்தில் ஏதாவது இருந்தால் ஓகே. நாட் வந்து எனக்கு ஜாவா பைத்தான், அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு இப்போ பைத்தான் தான், இப்போ நமக்கு ஜாவா மட்டும்தான் வேணும், பைத்தான் வேண்டாம்னா நாட் பைத்தான் போட்டிங்கன்னா பைத்தான் ப்ரொஃபைல்ஸ் வராது. கொட்டேஷன் நான் சொன்னேன்ல, பேக்எண்டில் கொட்டேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் இந்த ஸ்கில் செட்டோட பேக்எண்ட் என்னென்ன ஸ்கில் செட் இருக்குள்ள வரும். பராந்தசிஸ்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது பைத்தான் பேக்எண்ட், ஜாவாவும் ஸோ ஆர் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அகெயின் பேக்எண்ட் டெவலப்பராக இருக்கணும். ஆஷ்டிக் கொடுக்கும்போது டெவலப்பர்ஸ் மேட்ச் ஆகிற ஸ்கில் செட்டோடு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பூலியன் சர்ச் இங்கே வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம 6000 ப்ரொஃபைல்ஸ் பார்த்தோமா. ஸோ இங்கே வந்து 3 to 5 அகெயின் லொக்கேஷன் பெங்களூர், சென்னை, மேக்ஸ் வந்து 5 to 9 கொடுங்க. ஸோ அகெயின் கரண்ட்லி சர்விங் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவ் இன் 15 days கொடுங்க. 15 days சர்ச் கொடுத்தீங்கன்னா முன்னே 6000 ப்ரொஃபைல்ஸ் பார்த்தோமா. இப்போ பாருங்கள் 1978. இதுலேயும் நீங்கள் என்ன, இதாவது பூலியன் சர்ச்சில் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்ற ப்ரொஃபைல்ஸ் வரும். இதுவே நார்மல் சர்ச்சில் ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கும். பட் என்னென்னா நிறைய ப்ரொஃபைல்ஸ் வரும், உங்கள் டைமும் இதாகும், நம்ம நிறைய இது பண்ணணும். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா பைத்தான் வேறு யாராவது வந்து QA ஆட்டோமேஷன் போட்டிருந்தாலும் அந்த ப்ரொஃபைல்ஸும் காமிக்கும். இதே பூலியன் சர்ச் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கீ ஸ்கில் செட் தேவையோ அது மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் இதில் ப்ரொஃபைலை பிக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் வந்து நான் QA ஆட்டோமேஷனுக்கு சோர்சிங் சொல்லித்தரேன். அகெயின் நீங்கள் ரெடக்ஸில் போயிட்டு சர்ச் ரெஸ்யூமே கொடுத்துட்டு ஜேடி வந்து இங்கே பாருங்கள், ஜேடி வந்து பிடெக், BCA, MCA எந்த டிகிரி வேணால் இருக்கலாம். பைத்தான் தான் தேவை ப்ரிஃபர்டு. இங்கே பாருங்கள் எல்லாமே பேக்எண்ட் தான், எனக்கு பைத்தான் தான் வேணும். 4 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்திருக்கணும், லைனக்ஸ் ஆர் விண்டோ ஏதாவது ஒன்று. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருந்திருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் QA ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் ஓகே. அதுக்கப்புறம் பைத்தான் தான் எனக்கு தேவை. டீபகிங், லைனக்ஸ். ஸோ வேறு என்ன இருக்குது, லைனக்ஸ் விண்டோஸ், லைனக்ஸ் விண்டோஸ் போட்டுட்டுனா, டீபகிங் போட்டுட்டுனா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் மெயினாக, இதுதான் தேவை. ஸோ இது வந்து 4 to 6 years. ஸோ நான் அகெயின் ஸ்டார் மார்க் கொடுத்துட்டேன். 4 to 6 years. இதுக்கு மேக்ஸ் வந்து 11 LPA பட்ஜெட்னா சென்னை லொக்கேஷனே வச்சுக்கோங்க. சென்னை மேக்ஸ் 11னா அட்லீஸ்ட் 5 to 7 போட்டுக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ
எந்த டிகிரி, அது நிறைய டிகிரி கொடுத்துருக்கிறதுனால எனி டிகிரின்னு கொடுத்துக்கிறேன். ஃபுல் டைம். அகெயின் வந்து நான் வந்து 15 days கொடுத்துக்கிறேன். காமிக்குது. அகெயின் நம்ம போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைத்தான், டீபக்கிங், லைனக்ஸ், விண்டோஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன டொமைனில் வேணும், இல்லை ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எனக்கு ப்ராடக்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ யூ கேன் கிவ் ப்ரொடக்ஷன் ஆர் இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து சென்னை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தீங்கனாலே இது அகெயின் ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 1252 ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இதுவே நம்ம பூலியன் சர்ச்சில் சர்ச் பண்ணும்போது அகெயின் சர்ச்சில் போயிட்டு இதை டர்ன் ஆன் பண்ணணும். பூலியன் சர்ச்சு கொடுத்துட்டு சார்ஜிபிடிட்ட போயிட்டு கிவ் மீ த பூலியன் சர்ச் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் லைக் திஸ். காப்பி பண்ணி இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அகெயின் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன லொக்கேஷன்ஸ், ஸோ பட்ஜெட் மேக்ஸ் வந்து 11னா அட்லீஸ்ட் மேக்ஸ் 9 கொடுத்துட்டு 5, ஐ மீன் மேக்ஸ் 7 கொடுத்துட்டு 5 கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு எஜுகேஷன்ஸ் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஸோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ தென் 15 days 7 days சர்ச் கொடுங்க. இப்போ பாருங்கள் 13 ப்ரொஃபைல்ஸ் தான். உங்கள் டைமும் சேவ் ஆகும். இங்கே பாருங்கள் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆகுது. பைத்தான், லைனக்ஸ், ஜாவா இருக்குது. ஸோ அகெயின் இங்கே பாருங்கள். ஸோ பைத்தான் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. சப்போஸ் இது மாதிரி கம்மியாக காமிச்சது அப்படின்னா நம்ம போட்ட சர்ச் இல்லை, எக்ஸாக்டாக ஒரு ப்ரொஃபைல்ஸ் காமிச்சாலுமே கரெக்ட் தான். ஸோ பூலியன் சர்ச் நீங்கள் இதில் போயிட்டு சிமிலர் ப்ரொஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் கொடுத்து கூட இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் போயிட்டு இங்கே போயிட்டு அகெயின் நீங்கள் வந்து என்ன லொக்கேஷன்ஸ், சென்னைன்னு போட்டு ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ 3 to 5 years போட்டுக்கோங்க. அகெயின் ரீஃபைன் பண்ணிங்கன்னா அகெயின் வரும். நீங்கள் கண்ட்ரோல் F கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் இன் மறக்காமல் 15 days கொடுத்துருங்க. திஸ் இஸ் அன் அனதர் பூலியன் சர்ச்சில் இப்படியும் சர்ச் பண்ணலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ப்ரொஃபைல் சர்ச் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு சர்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கெரியர் வித் ஜெயா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க.